ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாட்டின் ஸ்டிச். அந்த ஸ்டிச்சோட ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் இங்க போட்டிருக்கிற இந்த டிசைன் எல்லாமே இன்புட் ஏல போட்டிருக்கேன். இன்புட் ஏ டூல், இந்த டூல் பத்தி வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அதனோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்போ இன்புட் ஏல நான் 3 டைப்பா ஒரு பாக்ஸ் ஒரு ஷேப் போட்டுட்டு அந்த மூணுலயுமே நான் சாட்டின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இதுவும் சாட்டின் தான், இதுவும் சாட்டின் தான், இதுவும் சாட்டின் தான். ஆனா மூணுமே வேற விதமா இருக்குது பாக்குறதுக்கு. இது நார்மலா நீங்க பாத்திருப்பீங்க சாட்டின் ஸ்டிச்ல வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணிருப்பீங்க. நெக் டிசைனு, அப்புறம் ஒரு லெட்டர்ஸ், நம்பர்ஸ், மரம் வரைகிற மாதிரி வேற மாதிரி சின்ன சின்ன இடத்து இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இன்புட் ஏல யூஸ் பண்ணி சாட்டின் போட்டிருப்பீங்க. இது வந்து நார்மலா இப்படி யூஸ் பண்றது. இன்னும் எப்படி வேணும்னாலும் நம்ம வந்து வரையலாம். இப்படிதான் வரையணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த டூல்ல அந்த ஷேப்பை பொறுத்து நம்ம வந்து வரைவோம் இல்லையா. இது வந்து நார்மலா இன்புட் ஏல சாட்டின் ஸ்டிச் இருக்கு. இப்ப நம்ம இந்த சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சாட்டின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது வந்து அந்த ஸ்டிச்சோட ப்ராப்பர்ட்டி. போட்டிருக்கிற டூல்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சைட்ல இங்க ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னாலும் இந்த சாஃப்ட்வேர்ல இங்க பாத்தீங்கன்னா முக்கியமான 7 ஸ்டிச்சஸ் வந்து மேல காட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் தான் சாட்டின். இந்த சாட்டினோட ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இருக்கு. சாட்டின்ல ஃபில்ஸ்குள்ள இருக்கும். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி பாக்ஸ்ல ஃபில்ஸ்குள்ள ஸ்டிச்சஸ் இருக்கு. நான் இப்ப சாட்டின் எடுத்திருக்கேன். அந்த சாட்டினோட ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த ஸ்டிச் அப்ளை பண்றப்போ ஆட்டோ ஸ்பேசிங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணாதான் நம்ம ஸ்டிச்சோட ஸ்பேசிங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் இந்த கேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய இந்த கார்னர்ல இந்த ஏன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வைடா வச்சிருப்போம். இதுல இப்படி இப்ப நான் ரீஷேப் பண்ணிருக்கேன்னா இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாறி மாறி தள்ளி தள்ளி இருக்கும். இந்த இடத்துல குறுகலா இருக்கும், இந்த இடத்துல வந்து வைடா இருக்கு. அப்போ ஸ்டிச்சஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து ஃபில் ஆயிருக்கும். அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஸ்பேசிங் ஆஃப் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்பேசிங்ல இருக்கிற வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறீங்கன்னா ஓகே. அப்ப அது வந்து கரெக்டா அந்த இடத்துல ஃபில் ஆயிடும். நார்மலா பாக்குறப்ப ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாமே வைடா கேப் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம இது வந்து நார்மலா பாக்குறோம். ஸ்பேசிங் வந்து நீங்க எவ்வளவு வேணா இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் 0.40 இருந்து நீங்க 0.20 வரைக்கும் நீங்க குறைச்சிக்கலாம். வேல்யூ 20 தான் குறைக்கணுங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு குறைக்கலாம். அதுக்கு கீழே போனா ஸ்டிச் ரொம்ப கெட்டியா ரொம்ப ஸ்பேசிங் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரே இடத்துல அவ்வளவு ஸ்டிச் விழுகிறப்ப என்னன்னா நீடில் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேப்ரிக்கும் வந்து சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நார்மலாவே சாட்டின்னு கிடையாது. நீங்க எந்த ஸ்டிச் எடுத்துக்கிறீங்க, எதனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கனாலும் அதுல ஸ்டிச் ஸ்பேசிங் கண்டிப்பா இருக்கும். அதனோட வேல்யூ என்ன இருக்கோ அவங்க வந்து அதைத்தான் வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நீங்க ஸ்டிச்சஸ் நெருக்கமா வேணும்னா அங்க கொடுத்துருக்கிற வேல்யூல இருந்து குறைக்கணும். ஸ்டிச் ஸ்பேசிங் குறைக்கிறீங்கன்னா ஸ்டிச்சோட கவுண்ட் ஜாஸ்தியாகும். ஸ்டிச் ஸ்பேசிங் அதிகம் பண்றீங்கன்னா ஸ்டிச்சோட கவுண்ட் கம்மியாகும். இப்ப இங்க பாருங்க, இப்ப வந்து நான் வந்து ஸ்பேசிங் 0.57 கொடுத்துருக்கேன். இதுல எப்படி இருக்கு, ரொம்ப கேப்பா இருக்கா. நான் இதை வந்து 0.40 கொண்டு வரேன். அதுல வந்து ஒரு மாதிரி வியூ காட்டும். இன்னும் நீங்க குறைக்கிறீங்கன்னா அதுல ஒரு வியூ காட்டும். அது வந்து நீங்க ஃபேப்ரிக் எப்படி யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்க இந்த ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலா சாட்டின் ஸ்டிச்ல யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டில எப்பவுமே ஸ்டிச் வேல்யூல இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ ஸ்பேசிங் ஆஃப் பண்ணா மட்டும் தான் ஸ்டிச் வேல்யூவை உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பாக்குறது என்னன்னா, அதே சாட்டின்ல நான் அதே இன்புட் ஏல வச்சு இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்ப நான் வந்து இதுல இங்க வந்து சாட்டின் கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதுங்களா. சாட்டின் ப்ராப்பர்ட்டிக்குள்ள சாட்டின் கவுண்ட்னு இருக்கும். இது எப்பவுமே 1ல தான் இருக்கும். இப்ப நான் வந்து இதுக்கு 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்ப இங்க பாத்தீங்க என்னன்னா இந்த சாட்டின் ஸ்டிச் இதுல தெரியாது. 1 கொடுத்துட்டோம்னா தெரியாது. நான் ட்ரூ வியூ ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெயினா ஸ்டிச் இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஆனா ட்ரூ வியூ கொடுக்குறப்ப ஸ்டிச் காட்டாது. ஏன் அப்படின்னா சாட்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சிஎம் வரைக்கும் அதனால வந்து வித்து வந்து கொண்டு போயிட்டு ஸ்டிச் கொடுக்க முடியும். இந்த ஒரு பாக்ஸ் 1 சிஎம்மா, இப்ப 2 பாக்ஸ் 2 சிஎம். இதை தாண்டி வெளியில போறப்போ ஸ்டிச் வந்து அங்க கரெக்டா ஃபில் ஆகாது. ஃபேப்ரிக்ல ஓட்டுறப்பவும் வந்து ஸ்டிச் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டிச் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சாட்டினுக்கு குறிப்பிட்ட வித்து தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 2 சிஎம் வரைக்கும் நீங்க போலாம். அதுக்கு மேல கொண்டு போனா ஸ்டிச் வந்து ஃபில் ஆகாது. இது வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது எப்படி வேணுமோ ஆக்சுவலா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாட்டின் கவுண்ட் எதுக்கு அப்படின்னா இங்க ஸ்டிச் வரலைங்கிறதுக்காக இதை அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. இது ஒரு ஸ்டிச் எஃபெக்ட். சாட்டின் டூல்ல வர ப்ராப்பர்ட்டில வர ஒரு எஃபெக்ட் இது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டின் கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். 3 கொடுத்துருக்கேன். இப்ப வந்து 5 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து அந்த ஸ்டிச் எஃபெக்ட் மாறி வரும். நீங்க வித்த ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனோட வியூவும் வந்து மாறிதான் இருக்கும்.
நீங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வேல்யூ நீங்க குடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இது எப்படின்னா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். இந்த நீடில் பாயிண்ட்ட நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்கும் ஸ்டிட்ச். ஸ்டிட்ச் வந்து இப்படி தச்சிருக்கும். இப்படி தச்சுட்டு போகும் சாட்டினோடது. இது வந்து ஒரு எஃபெக்ட். சாட்டின் கவுண்ட் குடுத்த எஃபெக்ட் இங்க இருக்கு. அடுத்து பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்ப்ளிட்ன்னு சொல்லுவோம். இத ஆஃப் பண்ணா அதே போல தான் பாக்ஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால சாட்டின் வரல. நான் ஆட்டோ ஸ்ப்ளிட் ஆன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஈவனா ஒரே மாதிரி நீடில் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால ஒரு பாக்ஸா எடுத்து வச்ச மாரி தனித்தனியா தெரியும். இது வந்து ஆட்டோ ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது என்னன்னா, ரேண்டமா நீடில் பாயிண்ட் வந்து பக்கத்துல விழுந்திருக்கும். இங்க பாருங்க நீடில் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நீடில் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கா? அது ஒரு அலைன்மென்ட்டோட நீடில் பாயிண்ட் இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட். இப்ப நான் இத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஸ்ப்ளிட் ஆன் ஆயிருக்கு. இதனோட வேல்யூ வந்து லென்த் வந்து நம்ம 7 குடுத்துருக்கோம். நான் இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன்னா, உங்களுக்கு அதனோட வியூ வேற மாதிரி இருக்கும். நீங்க ஜாஸ்தி பண்ணும்போது அதனோட வியூ வேற மாரி இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டிட்ச் எஃபெக்ட் தான். அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. சாட்டின்ல வர இந்த டூல் அதாவது சாட்டின்ல 3மே இன்புட் 7 தான் போட்டுருக்கோம். இது வந்து ஒரு மாரி ஷேப் இருக்கு, சைஸ் இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாரி சாட்டின் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இங்க விட்த் ரொம்ப வைடா வச்சிருக்கிறதுனால, நம்ம வந்து வச்சிருக்கிறதுனால கிடையாது. நமக்கு இந்த மாரி எஃபெக்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம இப்படி வைடா டிசைன் போட்டுருக்கோம். அதுல சாட்டின் கவுண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்ப்ளிட் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுல வந்து எப்படி வியூ காட்டும்னா, சாட்டின்ல இருக்கிறது இங்க பாருங்க. இது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சாட்டின் கவுண்ட்ல குடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மென்ட். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்க குடுக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட். இது வந்து அடுத்த வீடியோல எல்லாம் சொல்றேன். இந்த மாரி எஃபெக்ட் நம்ம குடுக்கிறதுக்காக நம்ம வந்து சாட்டின்ல இந்த ஆப்ஷன நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா?